கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நான் ஏற்கனவே ஒரு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எழுதி வச்சிருந்தேன். மறுபடியும் ஆண்டவர் என்னிடத்தில் ஒரு வார்த்தையை மிகவும் ஆழமாக ஒரு விசுவாச வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. அது போல வேறு வார்த்தையே வரமாட்டுக்கு, என்னென்னு தெரியல. அப்போ நான் தேவ சமூகத்தில் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நேற்றுக்கு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணும்போது ஏன் ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காரு என்ன. அப்போ தான் எனக்கு பிறகு தான் புரிந்தது, தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்காரனால் அதில் வல்லமை இருக்கிறதுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தாவீது தன் வாழ்க்கையில் விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். அப்போ நம்ம விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாசமான வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து அறிக்கை பண்ணோம். தாவீதினுடைய விசுவாச அறிக்கை நம்ம வாழ்க்கையில் வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்ச்சின்னு என்ன அர்த்தம்? குறைவு. அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை ஒன்று செய்ய போகிறார். இப்போ நான் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். இதை நீ அறிக்கை மற்றவங்களுக்கு சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ குறையே இல்லை. அப்போ இன்னைக்கு காலையில் 2 ஆராதனைகளை முடித்துட்டு கடைசியான ஆராதனையை முடிக்கும் போது எல்லா ஆராதனையும் ஜெபிப்பதற்கு நிறைய வருவாங்க. கடைசியாக நவாச்சாலையில் முடித்த உடனே கடைசியாக ஒரு சகோதரி தூர இடத்துலேருந்து வந்திருந்தா ஜெபிப்பதற்காக. ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் இந்த வசனத்தை மறுபடியும் சொன்னார். அப்போ ஏன் ஆண்டவர் மறுபடியும் இந்த வசனத்தை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடையணும். அந்த சகோதரி வீட்டில் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஏழ்மை, ஒன்றுமே கிடையாது. இப்போ தேவன் சொன்னதை நான் தெளிவாக சொன்னேன். அந்த பொண்ணுக்கு சொல்லதுக்கு முன்னாடி அழுகையை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி அழுது கிடையாது. என்னுடைய இருதயமே உடைக்க ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், கர்த்தர் உன் மேய்ப்பராய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார். நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு நாளும் ஆண்டவரை நம்பின பிள்ளைங்க குறைவுபட்டது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமா நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு தாழ்ச்சினா குறைவு, ஒரு குறை இல்லாமல் கத்தை நம்மை நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு குறை இல்லாமல் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34 வாசிக்கிறோம் 10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவு என்பது நாம் நினைப்போம், சில நேரம் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டால் பணம் குறையும். என்ன குறையுது சொல்லுங்க? பணம் இருக்கா? கையை விரிக்கீங்க. அல்லேலூயா. எல்லாருடைய குறைவு என்ன இருக்கும்? சரி, போதுமானது. இவங்க வீட்டில் ஒரு 5 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா வீட்டில் இருக்கா, அப்போ எப்படி இருப்பேன்?
இல்லாத நேரத்தில் எப்படி இருப்பீங்க? இருக்கிற நேரத்தில் எப்படி இருப்பீங்க? பிரவீன், எப்படி இருப்பீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி இருந்தாலும் இருக்க இல்லாததை இருக்கிறது போல விசுவாசிக்க வேண்டும். ஆமென். குறையில்லாம கர்த்தர் நடத்துவாரே. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாழ்ச்சி என்ற குறைவு, எந்த குறைவான பணக்குறைவானாலும் சரி, பொருள் தேவைகள் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் எந்த குறைவானாலும் சரி, தேவனால அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தினமும் சொல்லணும் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறார், நான் ஒரு நாள் தாழ்ச்சி அடைய மாட்டேன், ஒரு குறை எனக்கு வராது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குறை எனக்கு வராது. 1 கொரிந்தியர் 13:10 வாசித்தீங்கன்னா, நிறைவானது வரும், குறைவானது ஒளிந்து போகும். அப்போ நிறைவை தருகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு மாதமும் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வரும்போதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், சம்பளம் வரும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பாசெல்லாம் காலியானப்பர் எப்படி இருப்பாங்க? ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் பண்ணணும். முதல்ல நமக்கு வர்ற வருமானத்தை சம்பளத்தை வாங்கிட்டு, ஆண்டவரே 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேர் சாப்பிட்ட பிறகு மீதி எத்தனை கூட கிடச்சிது? 12 கூட நிறைய. ஹல்லேலூயா. இந்த மாதம் எனக்கு வர்ற வருமானத்தில் மீதியாக எடுக்கணும், வீணான விரையும் வரக்கூடாது, குறைவு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. சிலர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் தேவன் தருவார். சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர், நமக்காக எல்லாவற்றையும் தன்னையே தியாக பலியாக கொடுத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ தாவீது அறிக்கை பண்றார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன், தாழ்ச்சி அடையும். சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அது வந்துடுமோ, இது குறை வந்துடுமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. குறையில்லாமல் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். என் ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு நாளும் இந்த உலகத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யாரும் தரித்திரராகவே இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக கொடுத்தவங்க ஒருத்தர் தரித்திரர் ஆனால் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு நாள் இந்த உலகத்தில் தரித்திரர் ஆனதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுடைய சன்னதி ஒரு நாள் அப்பத்துக்கு தண்ணீருக்கும் இறந்து திரிவதில்லை. ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஐஸ்வர்ய சம்பந்தர், எல்லாத்தையும் தர அவரால் முடியும். ஆமென். இரண்டாவதாக 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 23 3ஆம் வசனத்தை வாசிங்க. 23 என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். போதும். அடுத்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இப்போ இரண்டாவது விசுவாச அறிக்கை பண்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? என்ன தொடரும். ஆமென். தினமும் இதை ஜெபிக்கும் போதெல்லாம் விசுவாசத்தோட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி ஜெபம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் முதல்ல என்னது? நன்மை. ஆமென். ஆண்டவர் எதை செஞ்சாலும் நன்மை செய்வாரா, தீமை செய்வாரா? சில நேரம் தாங்க முடியாமல் இருக்கலாம், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் அப்படி நினைக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும். அப்போ நன்மை வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவ வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அது எவ்வளவு காலம்? 6 மாசம், 10 வருஷம், 25 வருஷம் அல்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நன்மை, எந்த காரியத்தை நாம தேவைகள் சகலத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, தேவன் எதை செஞ்சாலும் எதுக்கு செய்வார்? நன்மை தான் செய்வார். அல்லேலூயா. தீமை செய்கிற தேவன் அல்ல. இரண்டாவதாக நன்மையும் என்ன சொல்லுமா? கிருபையும் என்ன செய்யும்? அது நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். உங்கள் பின்னாடி 2 ஆள் வந்துட்டு இருக்குன்னா, அதே மாதிரி நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் நம்ம லட்சியம் தொடரும். ஆமென். எத்தனையோ ஆபத்துகள் வந்திருக்கு, எத்தனையோ விஷ பூச்சிகள் நம்மளை கடிக்க வந்திருக்கோம். வேலை செய்கிற இடத்துல, நம்ம போகிற இடத்துல எத்தனையோ ஆபத்துகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் பாருங்க, அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்தது, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மளை தாங்கி நடத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சேதம் அணுகாத வண்ணம் நன்மையும் கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மளை பாதுகாத்து நம்மை தேவாதி தேவன் அவருடைய கிருபை நம்மளை என்ன செய்து வழி நடத்தி வருது. அல்லேலூயா. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. ஆமென். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலோ தயவாய் காக்கும் கிருபை இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரேஸ், தேவ கிருபை. சங்கீதம் 136 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 23 தடவைக்கு மேலே 22 23 தடவை கிருபையை பற்றி சொல்லியிருக்கு. அதில் ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எப்போ தாழ்வுனா, எப்போ ஒன்றுமே இல்லாத நேரம், நம்ம காரியங்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிற நேரத்தில், ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற நேரத்தில், குறைவுபட்ட போது கூட அந்த தாழ்வில் கர்த்தர் நம்மளை நினைச்சு உங்களை தூக்கி விட்டார, அந்த தாழ்வில் நினைத்த கர்த்தரை துதியுங்க. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தாழ்வில், அதான் சொல்லப்படுற, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களை கீழே கிடந்த நம்மளை, ஆமென், எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்தி நம்ம எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண கேஸாக நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை நினைத்து தாழ்வில் நம்ம நினச்சி அப்படியே நம்மளை தூக்கி எடுத்து கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறாரு. அவர் அளவற்ற கிருபை. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது வேத வசனத்தை சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும், கர்த்தருடைய வார்த்தையை தூரத்திலும் சமீபத்திலிருந்து கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கார். தாவீது இதைத்தான் விசுவாசமாய் அறிக்கை பண்ணினார். சங்கீதம் 28 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கரகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் என் பலன். வியாதி நேரத்தில் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு பலன். அல்லேலூயா. யார் நமக்கு பலன்? கர்த்தர் என் பலன். வியாதி நேரத்தில், பலவீனப்பட்ட நேரத்தில் விசுவாசத்தோடு சொல்லணும், கர்த்தர் எனக்கு பலன். ஆமென். ஆண்டவர் காலேப்புக்கு வயசாகும்போது, எவ்வளவு 85 வயசு ஆகும்போது அவருக்கு 40 வயசுக்குள்ள பலனை கொடுத்தாரா இல்லையா? ஆமென். நமக்கு தருவாரா இல்லையா? தருவார். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லணும், கர்த்தர் என் பலன், ஆண்டவர் என் பலன், ஆண்டவர் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்கள் பலவீனம்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் ஓடிப்போம். ஆமென். இந்த காலை வேளை பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் வலது கரத்தை உயர்த்து கர்த்தர் என் பலன் அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன், ஆண்டவர் என் பலன். இன்றைக்கு புது பலன் இறங்கட்டும், புது வல்லமை இறங்கட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சத்துரு வெக்கப்பட்டு போகட்டும். உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், ஓ வியாதியை விலக்குவேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஹல்லேலூயா. இப்பொழுது புது பலன்
இப்பொழுது புது வல்லமை இறங்குவதா. கர்த்தர் பலனா இருந்து வியாதிகள் மறையட்டும். ஷபாபா ரபா கரமானா ஓரிம் ஓரிமா தியாபாலா பாரா சபா ரிபரபா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என் பலன், ஆண்டவர் என் பலன். தினம் காலையில் இருந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். அவர் என் கேடகமா இருக்கிறார். என் பலன், என் பலன், என் பலன். நீங்க சொல்லுங்க. உங்க பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கும். உங்க வியாதிகள் மறையும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபிங்க. எனக்கு அவர் பலனா இருக்கிறார். கர்த்தர் என் பலன், என் பலன் சொல்லி விசுவாசத்தோட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா வியாதிகளும் மறைந்து போகும். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் கர்த்தரால மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலையில் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறார். உங்க பலவீனங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது. கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் பூரணமாய் விளங்குறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்க தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. அறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட தாவீது அறிக்கை செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட தேவரீர் இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கிறீர். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் கூட இருக்காரு? கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். யாத்ராம 34ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நான் உன் கூட இருந்து 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உன் கூட இருந்து நான் செய்ய போற காரியம் எப்படி இருக்கும்? அது பயங்கரமா இருக்கும். நான் கர்த்தர் மோசேயிட சொன்னார். ஆமென். அவன் உங்க கூட இருந்து செய்வார செய்ய மாட்டாரா? ஆமென். நம்ம கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் வரும். அவங்களுக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிறதை காட்டில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மளை கொண்டு உங்களுக்கு செய்ய போகிற காரியம் அது விலையேறப்பட்ட காரியமாக இருக்கும். ஆமென். அப்படியே மோசேக்கு சொன்னவர். ஆமென். மோசையோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை, ஆமென், பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். பார்வோனையும் நடுங்க வச்சார். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கு என்ன செய்ய நீ விடு. ஆமென். பார்வோனை நடுங்க வச்ச ஆண்டவர் யாரு? மோசேயை கொண்டு. ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பயங்கரமா நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க சாதாரணவங்க அல்ல. உங்க கூட நம்ம கூட இருக்க ஒரு பெரியவர். ஆமென். அப்ப நம்ம கூட இருக்கிற தேவன் நம்ம கூட இருந்து அவர் செய்ய போற காரியம் எப்படி இருக்குன்னா, நீங்க கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். உங்களை கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறார். ஆமென். உங்களை கொண்டு வியாதிசர்களை சொசமாக்க போகிறார். ஆமென். உங்களை கொண்டு மரித்தோர உயிரோடு எழுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ கூட்டத்துக்கு கரெக்டாக ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
மரித்து போனவங்கள உயிரோடு எழுப்பதுக்கு ஆண்டவர் பலன் தரணும்னா நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக ஆண்டவர் செய்கிற காரியங்கள் விசேஷமான காரியமாக மோசே கூட இருந்து ஆண்டவர் செஞ்ச அந்த தாவீது சொல்ல, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் பாருங்க. என்னோடு கூட இருக்கிறேன். அவர் கூட இருந்து அவர் எப்படி நடத்துகிறார்னா, ஆமீன், சத்துரு தொடாத வண்ணம், சத்துரு தாக்காத வண்ணம் தாவீதை நடத்தினது போல நம்மையும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 3 வசனத்தை வாசி. கேடகமும் நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஏதோ உயர்த்துவாரா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ உயர்த்துவாரா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் டப்பாக்குள்ள என்ன இருக்கு? அல்லேலூயா. ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி இருக்கார். ஆமென். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இவர் தாத்தா காலத்திலேருந்து எல்லாரும் காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ண வருவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அவர் அன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணிட்டு போனாரோ அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்து, கர்த்தாவே என்னை சூழ்ந்துள்ள கேடகம் என் மகிமையும் என் தலை என்ன செய்வார்? உயர்த்துவார், உயர்த்த மாட்டாரா? ஆமீன். சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, என்னை கண்மலையுமே உயர்த்துவார். ஆமேன். நீங்க இப்படியே இருக்க போறது இல்ல. ஆமேன். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்க பட்டணத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. தேவன் உயர்த்துவார். தேவன் உயர்த்தாம யாரும் உயர முடியாது. ஆமேன். ஏற்ற வேளையில கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் உயர்த்துவார். நல்ல வேலைகளை கொடுத்து, திருமண காரியங்களை நீங்க நினைக்கிறதுக்கு மேலான காரியத்தை செஞ்சு ஆண்டவர் உயர்த்துறவராக இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைகிட்ட ஆண்டவர் பேசினாராம். என்ன பேசினார்னா, நீ 1 வருஷம் யாரையும் பார்க்கக்கூடாது. உலகத்தில் இருக்க யாரையும் பார்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகணும். என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. ரேஷன் கடையில் திடீர்னு அரிசி போட்டு வாங்க போகணும், திடீர்னு ஓட்டு போட போகணும். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னாரா, நீ ஒரு ஆளை கூட நீ பார்க்கக்கூடாது. 1 வருஷம் நீ ஏன் பாதத்தில் உட்காரு, நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார். அப்படியே நான் உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்வீங்க? வேற சத்தமே கேட்காம வீட்டுக்குள்ளே இருந்து அவர் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆண்டவர் சமுத்திரம் உட்கார்ந்தாங்க. 1 வருஷம் கழித்து ஆண்டவரை அவர் சொன்னார், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னவர் பாருங்க. அப்புறம் 1 வருஷம் கழித்து வீட்டை விட்டு வெளியே போகிறார். நல்லா கவனி. வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு அம்மா பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளையை சுமந்துட்டு அழுதுகிட்டே வருது. இவர் போகிறார், என்னம்மா அழுதுகிட்டே வரோம் அப்படின்னு. என் பிள்ளை செத்து போச்சு. ஜெபம் பண்ணுறாரு. செத்து போன பிள்ளை உயிரோடு பழைச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொன்னதை நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உயர்வு தருவார். அப்படி பல காரியங்களை கர்த்தர் செஞ்சார் அவரை கொண்டு. சாதாரண நாம் நினைக்கிறோம், நான் என்ன கொண்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் நிச்சயமாகவே உங்களை எந்த கிராமத்தில், தேசத்தில், பட்டணத்தில் ஆண்டவர் உயர்த்த முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் கூட இருக்கார். நம்ம வாழ்க்கை கவலைப்பட்டு என்ன செஞ்சுன்னா அதே பாதி வியாதியாக போயிடும். கவலையே படாதீங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு. வசனத்தை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம், வீட்டில் போய் உட்காந்து அழுதுட்டு கூடாது. தேவன் எனக்கு செய்வார், அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டார். விசுவாசத்தோடு கூட நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் பாரங்கள் மாறும், உங்கள் மன அழுத்தம் மாறும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். அவர் நிச்சயமாகவே வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, உங்களை உயர்த்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. கண்டிப்பாக உயர்த்துவார். இந்த தாவீது சொல்வார், என்னை அவர் உயர்த்துவார். ஆமென். என் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா.
உங்கள் தலையை எந்த இடத்துல நீங்கள் குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு நின்னீங்களோ, அந்த தேசத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இன்னும் தாவீது சொல்றார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினேன், என் பாத்திரம் என்ன செய்யறது, நிரம்பி வழிகிறது. ஏற்ற நாளில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் கவலைப்படாங்க. அவங்க பாருங்க அப்படி இருக்காங்க, இவங்க பாருங்க அப்படி, ஒன்றும் புலம்பாதீங்க. சிலருக்கு எரேமியாவின் புலம்பல் வந்துடும். அல்லேலூயா. புலம்பவே புலம்பாதீங்க. தேவன் உங்கள் தலையை கண்டிப்பாக உயர்த்துவார். தேசத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். வேகமாய் கடந்து போகிறேன், நேரம் ஆகிட்டது. ஸ்தோத்திரம். அடுத்து வாசிங்கள் 56ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசி. சங்கீதம் 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். நீங்க மனுஷனை பார்த்து பயப்படுறீங்களா? அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களாம் பயந்தாங்க. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து 40 நாள் வருவான். வந்து இன்னைக்கு கோலியாத்தை மாதிரி நிறைய மனுஷர்கள் உலகத்தில் இருக்க. யாரையும் பயப்படாங்க. வேதம் சொல்லுறது மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னத்தை வருவிக்குமா? கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது அறிக்கை பண்ற விசுவாசத்தோடு விட மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனுஷனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க எப்படா கெட்டு போவாங்க, இவங்க எப்போ இல்லாமல் போவாங்க, இவங்க வீடு எப்போ பொழியும், இவங்க எப்போ பொழிஞ்சு போவாங்க, எப்போ ஊரை விட்டு போவாங்க, எப்போ வீட்டை உப்பாங்க, இடத்த உப்பாங்கன்னு பார்த்துட்டுப்பா. நம்ம கூட இருக்கிற தேவன் இந்த தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேப்பரா இருக்கிறான்னு சொன்ன தாவீது சொல்றார், ஆமென், அவர் என் பட்சத்தில் இருக்கபடினா நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். ஒன்றும் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். கரங்க தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டான்? ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டான். அப்போ தான் தேவனாய கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்வார், என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ அப்படிம்பார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுறவனுமா இருக்கிறான, அவன் மேலே போய் நீ கவனம் வச்சாயா அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு மனுஷனாலையும் நமக்கு நீதி கேடு, நியாயக்கேடு, அநியாயம் செய்வதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கரங்க தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பக்கத்தில், நம்முடைய வலது பாரிசத்தில் நம்மோடு கூட இருக்கிறபடினால மனுஷன் ஒன்றும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை கெடுக்கணும்னு நினச்சா அவங்க தான் கெட்டுப்போம். நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோ, நம்மளை கெடுக்கணும்னு நினச்சா அவங்க தான் கெட்டுப்போம். ஆமான் வெட்டின தூக்கு மரத்தில் அவனை தான் தூக்குப்பட விட்டாச்சு, முரதேக்காய் அல்ல. ஹல்லேலூயா. நாம் நன்மையை செய்வோம், நல்லதே செய்வோம், தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்வோம். இந்த தாவீது சொல்லுகிறார், ஆமென், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். மனுஷனால நமக்கு ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பார்ப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பையன் நல்லா படிச்சுன்னு அதே மார்க் வாங்கிட்டான். நல்ல மார்க் வாங்கின உடனே அவங்க அம்மா எல்லாம் சொல்லிட்டான், ஏப்பா ஓம் பையனா, ஓம் பையனா அப்படி எல்லாரும் என்ன செய்யாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப இப்படி சொல்லிகிட்டே இருந்தா பிள்ளைக்கு கண்ணு விட்டுமா. என்ன விடுமா? நம்ம கண்ணை பார்த்தாலும் பிசாசு ஓடுவான், மனுத்துக்கு நம்ம படுமாக்கும். நம்மளை பார்த்தா யார் ஓடுவான்? அல்லேலூயா. அவன் ஓடுவான். ஆமென். இந்த அம்மா பார்த்துச்சு, என்ன செய்ய எல்லாரும் இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க, கவலையே படாதீங்க, எந்த மனுஷன் கண்ணோ அது எந்த மனுஷ கிரியைகளோ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் நம்ம. ஆமென். அல்லேலூயா. எந்த பொறாமையோ எந்த எரிச்சலோ மனுஷ ஆவிகளோ உங்களை என்னை சேதப்படுத்தாது. எத்தனையோ நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த அம்மா நேர கடையில் ஒரு பாக்கெட் உப்பை வாங்கிட்டு வந்து எல்லாரும் என் பிள்ளைய பார்த்து அப்படி படிச்சுட்டானே இப்படி படித்தானே நேராக உப்பை வாங்கி யாருக்கோ கொடுத்துருந்தாலும் பிரயோஜனமாக. அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு பாக்கெட்டு உப்பை வாங்கி உடைச்சி தலையிலெல்லாம் சுற்றி எங்கேயோ ஒரு 4 முக்கு ரோட்டில் வந்து போட்டது தான். பேசலா. அன்னைக்கு வியாதியாக படுத்தவன் எந்திக்கவே இல்லை. செய்ததுக்கு காரணம் யாரு? தேவன் உயிரோடு இருக்கார. அல்லேலூயா, அல்லேலூயா.
சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கருப்பு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, முகமூற புள்ளி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்த்தாலும் அது பயப்படும். நீங்கள் கவலைப்படாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருத்தராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் பயப்படாதீங்க. ஆமென். மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அடுத்த இன்னொரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். சங்கீதம் 121:1 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. யார் ஒத்தாசை அனுப்புவா? பரலோகத்திலேருந்து என்ன வரும்? உதவி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் கண்களில் தயவு கிடைச்சி அவர்கிட்ட ஒத்தாசை அனுப்புனா எல்லா காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண போகிறீங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போகிறீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் என்னுடைய பலன், என் தலையை அவர் உயர்த்துவார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கா. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் தேவன். ரப்பகல் உறங்காதே. உங்களை பாதுகாக்கிற தேவன் அவர் உறங்க மாட்டார். நான் உறங்குவதும் இல்லை, நான் தூங்குவதும் இல்லை. அவர் ஒரு நாளும் நம்ம நோக்கமா இருக்கிற தேவன். அவர் வலது கருத்தை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். கர்த்தர் என் பலன், என் தலையவர் உயர்த்துவார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். செய்யறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். தாவீது விசுவாசத்தோடு அறிக்கை செய்தது, நாங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்கிறோம். நீர் அப்படி செய்ததுக்காக, கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்ததுக்காக கரங்கத்தடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் பிறந்த நாள் காண்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். அருமையான தாவீதனுடைய பேத்தி ஜெசிக்கு ஒரு நாளுக்கு பிறந்த நாள். பிரஜீஸுக்கு 20ஆம் தேதி பிறந்த நாளுக்கு முன்னாடி வா. இவங்களுக்காக அருமையானவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். 20ஆம் தேதி பிறந்த நாள் காண்கிற இந்த அருமையான மகனை ஆசிரியர்கள் முன்னாடி தெளிவோம். இவங்களா ஜெபம் எல்லாம் நம்முடைய வலது கரத்தை வைத்து நீடித்த நாட்களை தீர்க்க ஆயுசை கொடுத்து புதிய வயதில் புதிய திருப்புமுனைய தேவன் கொடுக்கணும். ஒரு தானியலை போல ஒரு ஜெப வீரனாய் கர்த்தர் மாற்றணும். எல்லாம் நம்ம ஜெபம். பரலோக பிதாவே, இந்த நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வர நாட்களில் பிறந்த நாள் காண்கிற ஜெசிகா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீதின் பேத்திக்காக அருமையான கதாமகன் பிரஜீஸ்கா ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தெளிந்த புத்தியை கட்டளையிடுங்கப்பா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னாலையும் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். தேவன் தொடர்ந்து வழி நடத்துகிறார். அப்படியே கர்த்தர் செய்யப்படுறபடினால கரங்க தண்ணி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கடந்து வந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க, அதுக்காக நன்றி. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டதுக்காக நன்றியப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை கிருபைதான். ஆமென். அதற்காக நன்றி. கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் மேல் ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் கூட எங்களை ஆசீர்வதிங்க. இந்த புதிய வாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. மாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாள் அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதித்தாங்க. வெள்ளிக்கிழமை இந்திய தேசத்துடைய பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஒரு தலைவரை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்
அப்படி செய்ய உங்களுடைய கையில் வியாசங்கள், வேலைகள், தொழில்கள், விவசாயிகள், மிருக ஜீவன்கள், அப்பத்தையும் தண்ணீர் ஆசிர்வதித்துக் கொடுங்கள். ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பு நம்மனோடு கூட கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்னும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.